ஹிஸ்ட்ரி ஷார்ட்கட் லெசனில் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள். ஸோ டைட்டில்லே அதை பற்றி பாடத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள பழைய நகரங்கள், தொன்மையான நகரங்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஒரு ஓவராலாக உலகத்தில் என்ன மாதிரியான தொன்மையான நகரங்கள் இருக்குது, இந்தியாவில் என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னு சின்னதாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். முதல்ல உலகத்தை பொறுத்த வரைக்கும் தொன்மையான நாகரிகம் அப்படின்னு 4 நாகரிகத்தை நம்ம சொல்லுவோம். போன பாடத்தில் தான் பார்த்தோம். எம்எஸ் தோனி ஈஸியாக 6 அடிப்பார் தொன்மையாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எம்ங்கிறது மெசபடோமியா, எஸ் சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். அப்போ தொன்மை இருக்கிறதுலே தொன்மையானது அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம் தான். 6500 ஆண்டுகளுக்கு முன்பட்டது. அதாவது ஆரஞ்சு பழம் தொடங்கும்போது ஆரஞ்சு பழத்தை முதல்ல உற்பத்தி பண்ணது இவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 6500 ஆரஞ்சு பழம் 2 என்ன செய்கிறாங்க, இவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ அந்த காலத்துலேருந்தே தொன்மையாக இருக்காங்க அவங்க அப்படின்னு. சரி, ரைட்டு. உலகத்தில் தொன்மையானது இந்த மெசபடோமியர்கள். அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார், சிந்துவெளி நாகரிகம். அவங்க தான் இந்தியாவில் தொன்மையான நாகரிகம். 2வது நாகரிகமே இந்தியாவில் தொன்மையான நாகரிகம் அவங்க தான். அதில் முக்கியமான நாகரிகத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், முக்கியமான நகரங்களை என்ன சொல்கிறோம், ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோ. இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தோட மிக முக்கியமான நகரங்கள். இதை நம்ம எது தொன்மையான ஹச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அப்படி தானே, ஹச்சம் ஸ்கூல்லே தொன்மையானது ஆள் யார், ஹச்சம் தான். அதிகமான வயசு உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போ முதல்ல ஹரப்பா, 2வது மொஹஞ்சதாரோ. ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் எது தொன்மையானதுன்னு கேட்டால் ஹரப்பா தான். நம்ம முதல்ல கண்டுபிடிச்சது ஹரப்பா தான் தொன்மையானது. இதை விட மொஹஞ்சதாரோவை விட காலத்தால் முற்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க. சரி, ரைட். இப்போ தமிழ்நாட்டுக்கு வரலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொன்மையான நகரங்கள்னால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது, பூம்புகார். பிங்கிறது பூம்புகார், எம் மதுரை, கே காஞ்சி. இந்த 3ஐயும் தான் நம்ம தெளிவாக இந்த பாடம் ஃபுல்லாகவே புகார் நகரம், மதுரை நகரம், காஞ்சி நகரம், 3 நகரத்தில் என்னென்ன இருக்குது இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். முதல்ல புகார் நகரம். புகார் நகரம் அப்படிங்கிறத நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம், பூம்புகார் அப்படின்னு சொல்லுவோம், காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பூம்புகாரை குறிக்கக்கூடியது தான். நமக்கு தெரியும், சிலப்பதிகாரம் எழுதின அந்த கதை மாந்தர்களாக இருக்கக்கூடிய கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் தான் இந்த புகார். இது தான் சிலப்பதிகாரத்தில் என்ன காண்டங்கள் இருக்கும், முதல்ல புகார் காண்டம், அடுத்து மதுரை, அடுத்து வஞ்சி. இந்த புகார் காண்டம் சோழ நாட்டை சார்ந்தது. அந்த புகாரில் தான் முதல்ல பிறக்கிறாங்க, கண்ணகி பிறக்கிற இடம் இது. அடுத்து பாண்டிய நாட்டுக்கு வாழ போகிறாங்க. பாண்டிய நாடு தான் என்னது, மதுரை. கடைசியாக தெய்வம் ஆகிறது எங்கே, சேர நாட்டில். அப்போ தான் அங்கே சேரன் செங்குட்டுவன் இளங்கோடிகளுடைய அண்ணன் சிலை எடுக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது இந்த கோவலன் கண்ணகி பிறந்த இடம் எங்கது, பூம்புகார். ஈஸியாக ஞாபகம், கண்ணகி போய் புகார் கொடுப்பாள்ல, ஸோ அவளுக்கு பிறந்த ஊர் புகார், சொந்த ஊர் புகார் தான். இப்போது அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வங்காள விரிகுடா கடலில் கரையக்கூடிய இடத்துல, வங்காள விரிகுடா கடலோட கரையில் அமைஞ்சிருக்கு இந்த நகரம். காவிரி ஆறு கடலோடு கடக்கக்கூடிய இடத்துல இது இருக்குது, மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. அப்போது புகார். இப்போ மயிலை யாராவது மயில் தேசிய பறவை, அதை யாராவது தாக்குனா கொன்னுட்டா அவங்க மேலே என்ன செய்வோம், புகார் போடுவோம். அப்போ மயில் பக்கத்தில் தான் புகார் இருக்குது, மயிலாடுதுறை பக்கத்தில் தான் புகார் இருக்குது. இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் தொன்மையான நகரங்கள் அப்படின்னு. இப்போ இதை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த பூம்புகாருங்கிறது என்னது, துறைமுக நகரம். துறைமுக நகரம். காவிரி ஆறு இங்கெல்லாம் வருது. காவிரி ஆறு போய் இதான் வங்காள விரிகுடா. இந்த ஏரியா தான் வங்காள விரிகுடா. இதில் கடலில் கலக்கக்கூடிய இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், புகார் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சில நேரங்களில் கேட்பாங்க, பண்டைய காலத்தில் உள்ள நகரங்கள் கொடுத்து கேட்பாங்க. இப்போ கீழடி கடற்கரை நகரமானு கேட்பாங்க. கிடையாது, அது உள்ள மதுரை பக்கத்தில் இருக்குது. அது அந்த வைகை ஆறு பாயக்கூடிய பகுதியில் இருக்குது. அது கடற்கரையில் இல்லை. கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அப்படின்னா கொர்க்கை, காயல்பட்டினம், அழகன்குளம், தொண்டி, புகார், மேலே இங்கே பாண்டிச்சேரி, அரிக்கமேடு, மாமல்லபுரம். இது எல்லாமே கடற்கரை பண்டைய நாகரிகம் உள்ளதில் நகரங்கள். ஸோ இதை படத்தை பார்த்தோன்னே நமக்கு தெரியும், காவிரி ஆறு போகக்கூடிய கடலில் சேரக்கூடிய இடத்துல தான் இது இருக்குது அப்படின்னு. சரி, புகாரை பற்றி என்னென்ன இலக்கியங்கள் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா 3 இலக்கியங்கள் சொல்லப்போனால் 3 இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம். முதல்ல என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு தெரியும் இது சோழ அரசோட துறைமுகம், சோழர்களுடைய துறைமுகம் தான் பூம்புகார் அப்படின்னு நமக்கு தெரியும். முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக வணிகம் நடந்துச்சு. சீரும் சிறப்புமாக வணிகம் நடந்துச்சு. அப்போ எல்லாருமே அதை பற்றி சொல்லுவாங்க, அப்படி தானே. எப்போதுமே புகார் நகரத்தை பற்றி பேசுகிறது பட்டினப்பாலை கண்டிப்பாக பேசும். ஏன்னா அந்த பட்டினம்ங்கிறது எதை குறிக்கிறது, காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது தான் இந்த பட்டினப்பாலை. அப்போ காவிரி பூம்பட்டினத்தை பற்றி பாடுறது தான் மெயினாக பட்டினப்பாலையோட வேலை. ஸோ அது மணிமேகலையிலையும் நிறைய இடங்களில், சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலையும் இருக்கும்.
சிலப்பதிகாரமும் பட்டினப்பாளையம் தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அப்போது சீர் சிறப்புமாக வணிகம் நடந்ததை பற்றி எல்லாருமே பேசியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புகார் நகரத்தில் சீரும் சிறப்புமாக வணிகம் நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாருமே பேசியிருப்பாங்க. அப்போ பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, அது இரட்டை காப்பியங்கள். இந்த ரெண்டும் இரட்டை காப்பியங்கள். ஏன்னா கதை தொடர்பு இருக்கும். இதோட தொடர்ச்சி தான் இது. ரெண்டில் உள்ள மாந்தர்கள் இதுலேயும் வருவாங்க. அப்போது ரெண்டுக்கும் கதை தொடர்கிறதுனால இரட்டை காப்பியம்னு சொல்கிறோம். அப்போ பட்டினப்பாளையம் இந்த இரட்டை காப்பியங்களும் எதை பற்றி பேசுது? சீரும் சிறப்புமாக வணிகம் நடந்ததை பற்றி பேசுது. இது முதல்ல. ரெண்டாவது என்ன பேசுது அப்படின்னா, இங்கே சிலப்பதிகாரம் மட்டும் என்ன செய்யுது? பூம்புகாரோட சிறப்பை பேசுது. சிறப்பை பேசுகிறது யார் அப்படின்னா சிலப்பதிகாரம் மட்டும். அப்போ சிறப்பு யாருக்கு? சிலப்பதிகாரத்துக்கு மட்டும். சின்னு தொடங்குதா, அந்த சிலம்புங்கிறது அந்த சிறப்பு, அவ்வளோதான். அதை பட்டினப்பாலை பேசலை. சிலப்பதிகாரத்தோட கேட்பாங்க, பூம்புகாரின் சிறப்பை பேசும் இலக்கியம் எதுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம் தான். அடுத்து வணிகர்களை பற்றி, வணிகம் பற்றி, அதை பற்றி பேசுகிறது எல்லாமே என்னது? பட்டினப்பாலை. வணிகம்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா பெரும்பாலும் பட்டினப்பாலை தான் என்ன செய்யும்? சொல்லும். ஏன்னா இங்கே வணிகர்கள் நேர்மைக்கு பேர் போனவங்க. அதாவது மிகச்சரியான விலைக்கு தான் பொருளை விற்பாங்க. கூடுதலான விலைக்கு பொருளை விற்றா அது பாவம்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை சொல்லுது. அதாவது பட்டினத்து வணிகர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டினத்து வணிகர்களை பற்றி பட்டினப்பாலை பேசுது, அவ்வளோதான். இந்த காவிரி பூம்பட்டினத்து வணிகர்களை பற்றி, பட்டினத்து வணிகர்களை பற்றி பட்டினப்பாலை பேசுது. அவங்க நேர்மையானவங்க அப்படின்னு. பெரும்பாலும் பட்டினத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எழுதினவர் யார் அப்படின்னா, பட்டினப்பாலையோட ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பட்டினப்பாலையோட ஆசிரியர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பட்டினி கிடந்தா, அதாவது பட்டினி இருந்தால் கண் என்ன செய்யும்? உறுத்தும். அதாவது கண்ணெல்லாம் உறுத்திக்கிட்டே ஒரு மாதிரி மயக்கமாக வரும். அப்போ பட்டினியில் இருந்தால் கண் உறுத்தும். உருத்திரன் கண்ணனார். உறுத்தும், கண் உறுத்தும் பட்டினப்பாலை. அப்போது பட்டினப்பாலையோட ஆசிரியர் உருத்திரன் கண்ணனார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே கண்ணகியோடைய தந்தை பேர் மாநாயகன், கோவலனுடைய தந்தை பேர் மா சாத்துவான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கோவலனுங்கிறது ஒரு பையன். அந்த பையனுடைய அப்பா எப்படி என்ன செய்வார்? சாத்துன்னு போட்டு சாத்திடுவார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கண்ணகியோட அப்பா ஒரு மாநாயகன், நாய் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னாலும் கத்துவாங்க, மற்றபடி என்ன செய்வாங்க? அடிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? சாத்துன்னு சாத்திடுவாங்க. மாசாத்துவான் அப்படின்னா பெருவணிகன் அப்படின்னு பொருள். இவங்க கண்ணகியோட தந்தை மாநாயகன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு பொருள். இந்த பெருங்கடல் அப்படிங்கிறது தான் வித்தியாசம். இவர் கடல்வழி வாணிகம் செஞ்சவர். இவர் பெரும்பாலும் தரைவழி வாணிகம் செஞ்சவராக இருந்திருப்பார். பெரிய வணிகர், அவ்வளோதான். ஆனால் இவர் கடல்வழி வியாபாரத்தில் தான் பெரிய வணிகர். யார்? கண்ணகியோடைய தந்தை. அடுத்து இதில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பூம்புகாருங்கிறது சிறந்த துறைமுகமாக இருந்திருக்கு. அதனால் இங்கே வணிகம் செய்கிறதுக்கு கிரேக்கம், ரோம்லேருந்து பல நாடுகள்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. வந்ததுனால இங்கேயே சில பேர் தங்கியிருக்காங்க. அதனால் அங்கே வேறு நாட்டில் உள்ளவங்களுடைய மொழி இங்கே பேசப்பட்டுச்சு. நிறையா மொழி கலப்பு, பண்பாட்டு கலப்புலாம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பாடத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறக்குமதி பண்ண பொருட்கள். இறக்குமதி எங்கெங்கேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? முதல்ல கடல்லேருந்து குதிரை இறக்குமதி பண்ணாங்க. இது சிம்பிளாக குதிரை இங்கே அரேபியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. பெரும்பாலும் நம்ம பண்டைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரேபியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. அப்போ அது கடல் வழியாக தானே வந்திருக்கும். ஸோ அது கடல் வழியாக வந்தது தான் குதிரை. அடுத்து மிளகு தரை வழியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம புகார் துறைமுகம் இங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே கேரளா இப்போ இப்படி தான் இருக்கும். இங்கே கேரளாவில் உள்ள பகுதிகளில் இருந்து தான் நமக்கு மிளகு வரும். அப்போ இப்படி சுற்றி கடலில் வர வாய்ப்பு இல்லை. இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே தரை வழியாகவே வந்திருப்பாங்க. அப்போ மிளகு தரை வழியாக வந்திருக்கு. அடுத்து மலையிலேருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வடக்க இருந்து இங்கே தங்குறாங்க. அப்படி தானே தங்குறாங்கல்ல நிறைய பேர். வடக்கிலேருந்து வேலைக்கு இங்கே தங்குறாங்க. அப்போ வடக்கிலேருந்து வரவங்கள தங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. தங்கம் அங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு மறுபடியும் மெருகு ஏற்றப்பட்டு என்ன செய்யுது? வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்படி பண்ணியிருக்காங்க. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைனா நம்ம பகுதி தான். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம யார் இருக்கா? சந்தனமாக இருந்திருக்காங்க நம்ம ஆளுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம். அடுத்ததாக தென்கடலில் என்ன இருந்திருக்கு? முத்து. நம்மளுடைய கொற்கை முத்து தான் பாண்டிய நாட்டுடைய சிறப்பம்சம். அங்கேருந்து முத்து வந்திருக்கு எங்கள் புகாருக்கு. அடுத்து கிழக்கு பகுதியிலேருந்து என்ன வச்சுருக்கு? பவளம் வந்திருக்கு. மங்களவரிடாக்கு மேலே கிழக்கு பகுதியிலேருந்துலாம் பவளம் வந்திருக்கு. ஈழத்துலேருந்து, அப்போ ஈழத்துலேயும் நல்ல ஒரு கான்டாக்ட் வச்சுருந்துருக்காங்க. உணவுப் பொருட்கள் வந்திருக்கு. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, புகார் நகரம் மற்ற நகரத்துலேருந்து வேறுபட்ட முறையில் கட்டமைச்சிட்டு இருந்திருக்காங்க. வீடுகள்லாம் ஒழுங்காக முறையில், தெருக்கள் நேராக இருந்திருக்கு, அகன்ற மாதிரி இருந்திருக்கு. இதெல்லாம் சிறப்பு அம்சங்கள்.
அடுத்து புகாருடைய 4வது விஷயம், நம்ம 3 நூல் பார்த்தோம். சிறப்பை மட்டும் பேசுகிறது சிலப்பதிகாரம், வணிகர்கள் நேர்மைன்னு பேசுகிறது பட்டினப்பாலை, சீரும் சிறப்புமாக நடந்தது அப்படிங்கிறத பட்டினப்பாலையும் பேசும், மணிமேகலையும் பேசும், சிலப்பதிகாரம் பேசும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புகாருடைய நகர வாழ்வு. நகர வாழ்வு அப்படின்னு வந்துட்டுனாலே அது நகர வாழ்வுனா ஒரு பொதுவான வாழ்வு, வணிகம் எல்லாமே வரும், அப்படி தானே? அப்போ அது எது அப்படின்னா சிலப்பதிகாரத்தையும் பற்றி இது பண்ணிக்கலாம், பட்டினப்பாலையும் பற்றி அதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. எதை? புகார் காண்டத்தில் தானே புகாரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ புகார் காண்டம். இப்போ 4 தடவை இலக்கியங்களுடைய ரெஃபரன்ஸு இந்த புகார் நகரத்துக்கு இருக்குது. அடுத்து இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கப்பல் கட்டக்கூடிய தளமும் செப்பனிடக்கூடிய தளமும் இருந்திருக்கு புகாரில். இதே மாதிரி இந்திய நாகரிகத்தில் என்ன இருக்கும்? சிந்துவெளி நாகரிகத்தில் லோத்தல் நகரத்துலேயும் கப்பல் கட்டக்கூடிய செப்பனிடம் தளம் இருந்துச்சு. அடுத்ததாக இந்த நகரம் வந்து கிபி 200 வரைக்கும் இருந்திருக்கலாம், சிறப்பாக இருந்து அதுக்கப்புறம் கடற்கோள் அல்லது சீச்சங்களாலாம் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொதல் சிட்டி முடிஞ்சுது. அடுத்ததாக நம்ம 2வது பார்க்க போகிற நகரம் அப்படின்னா மதுரை. சங்கம் வளர்த்த மதுரை. மதுரைக்கு நிறைய பேர் இருக்குது. மதுரை பற்றி தனியாக பழைய புத்தகத்தில் தமிழ் புத்தகத்துலாம் ஒரு பாடமே உண்டு. ஸோ மதுரையில் மிக முக்கியமான என்ன அப்படின்னா சங்கம் வளர்த்த நகரம். மற்ற எல்லா நகரத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஆனால் தமிழ் வளர்த்தது அப்படின்னா அது மதுரை தான். இப்போ மதுரையை வந்து முதல்ல பண்டைய காலத்தில் யார் ஆட்சி பண்ணால் பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள் ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நாயக்கர்களும் மதுரையில் அவங்களோட ஆட்சி இருந்திருக்கு. மதுரையோட இன்னொரு சிறப்பம்சம் வந்து கீழடியில் கிடைக்கக்கூடிய அந்த அகழாய்வு. அடுத்ததாக மதுரையில் வேறு என்ன சிறப்பம்சங்கள்? சங்கம். மெயினாக சங்கம் வளர்த்த பெருமை வந்து மதுரைக்கு தான் சாரும். அதில் தமிழ் வளர்த்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஆர்சிபிக்காரங்களாக இருக்காங்க, 49 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரைனாலே மதுரைக்காரங்களுக்கு ஆர்சிபி டீம் தான் பிடிக்கும். அப்போ பிடிச்சதுனால தமிழ் வளர்த்த பெருமை கடைச்சங்க புலவர்கள் எவ்வளோ பேர்? 49 தமிழ் புலவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கடைச்சங்க இப்போ ஐபிஎல்லில் கடைசி அந்த ஸ்கோர் அப்படின்னா 49 ஆர்சிபி எடுத்தது தான் சொல்லுவாங்க. அப்போ இங்கேயும் நம்மளுடைய கடைசி சங்கத்தில் உள்ள தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49 பேர். கடைச்சங்கம். அது கிழக்கு. முதல் சங்கம் வந்து தென்மதுரையில் இருந்ததாகவும், 2வது சங்கம் வந்து கபாடபுரம், 3வது சங்கம் மதுரை, 4வது சங்கமும் மதுரை தான். அது வந்து ஒரு பள்ளியில் தோற்றுவித்தோம். நம்ம 3வது சங்கத்தை தான் நம்ம வந்து கடைச்சங்கம்னு சொல்கிறோம். கிழக்கு. இப்போ மதுரைக்கு எங்கெங்கேருந்துலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. தொண்டி எங்கே இருக்குது? கிழக்கு கடையில் நம்ம பார்த்தோம். தொண்டி எங்கே இருக்குது? கிழக்கு கடற்கரையில் இருக்குது. மதுரை உள்ளே இருக்குது. அப்போ மதுரைக்கு ஏதாவது கடற்கரையிலேருந்து ஏதாவது பொருள் இறக்குமதி ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு துறைமுகத்துலேருந்து தான் உள்ளே கொண்டு வரணும். அப்போது மதுரைக்கு எந்த துறைமுகத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குல்ல, இங்கே என்ன மதுரைக்கு கடல் வழியாக வரக்கூடிய பொருட்களை இந்த தொண்டி துறைமுகம் மூலமாக தான் மதுரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை கேட்கலாம். மதுரைக்கு கடல் வழி வந்த பொருட்களை கொண்டு வர பயன்படுத்தப்பட்ட துறைமுகம் எந்த துறைமுகம் வழியாக கொண்டு வந்துச்சுன்னா தொண்டிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் யூனிட் 8 வரக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சில நேரம் இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதிகளில் இருந்து கூட கேள்வி எடுப்பாங்க. என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மதுரைக்கு வந்து அகிலும் சந்தனம் இந்த மாதிரி ஒரு நறுமண பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தொண்டு செய்கிறவங்க எப்படி செஞ்சுருப்பாங்க? இறைவனுடைய தொண்டர்கள் சந்தனம்லாம் பூசியிருப்பாங்க. அந்த காலத்தில் நிறைய சந்தனம் பூசியிருப்பாங்க. இந்த மாதிரி நறுமண பொருட்களை பூசியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொண்டிலிருந்து நறுமண பொருட்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எங்கே இறக்குமதி செய்கிறார் அப்படின்னா உவரியிலேருந்து இறக்குமதி செய்கிறார். உவரிங்கிறது பாண்டியர்களுடைய பகுதி தான். அதுலேருந்து தான் இறக்குமதி செய்கிறாங்க. இது எங்கே இருக்குது? பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு பக்கத்தில் இருக்குது, தூத்துக்குடி. அந்த கொர்க்கைக்கு பக்கத்தில் தான் உவரி அப்படிங்கிற பகுதி இருக்குது. அந்த உவரியிலேருந்து தான் சாலமோன் மன்னர் என்ன செஞ்சுருக்காரு? முத்துக்களை இறக்குமதி செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் சங்கம் பார்த்தோம். அப்புறம் இந்த இறக்குமதி செஞ்ச இந்த தொண்டி வழியாக பொருட்கள் போகுதுன்னு பார்த்தோம். அடுத்து முத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மதுரையில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இருந்துச்சு. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. மதுரை என்ன நகரம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்? வணிக நகரம். புகார் வந்து துறைமுக நகரம் அப்படின்னு வரும். வணிக நகரம்ங்கிறதுனால தான் இங்கே நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இருந்திருக்கு. ஸோ அப்போ ரோமானிய தொழிற்சாலை நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைன்னு ஆப்ஷனில் மதுரை, வஞ்சி, காஞ்சி, புகார்னு கொடுத்துருந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம்? இதில் வணிக நகரம் வந்து மதுரை தான். அதனால் அங்கே தான் நாணயங்கள்லாம் தயாரிப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். பெரும்பாலும் மதுரை சார்ந்து பேசும்போது நாணயங்களை பற்றி மட்டும்தான் அதாவது
அந்த அந்த வணிகம் பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ இவங்க எப்படி கொண்டு வந்தாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படி தானே. அடுத்து 2 வணிகம் பற்றி தான் பேசுகிறாங்க மதுரையை பற்றி பேசும்போது. நாளங்காடி அள்ளங்காடி. நாள் அப்படின்னா நாளில் இயங்கக்கூடியது, பகலில் இயங்கக்கூடியது. அங்காடி, அப்படின்னா தமிழில் என்னது, இரவு அப்படின்னு பொருள். அப்போ அங்காடி அப்படின்னா இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய கடைகள். அப்போது மதுரையில் 2 பிரிவாக கடைகள் இருக்குது. பகலில் இயங்கக்கூடிய கடைகள், நாளில் இயங்கக்கூடிய கடைகள், இன்னொன்று இரவில் இயங்கக்கூடிய கடைகள். இப்படி வணிகம் எப்போ நேரத்தில் இருந்தனாலும் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ரோமானிய நாணயங்களை அச்சடிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மதுரை என்ன சொல்கிறோம், வணிக நகரம் அப்படின்னு சொல்கிறோம். ரோமானிய நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வேறு மதுரையை பற்றி யார் பேசியிருக்கா அப்படின்னா, நானும் பேசுவேன் அப்படின்னு மெகஸ்தனிஸ் பேசியிருக்கிறாரு. வேறு யார் பேசியிருக்காருன்னா, மௌரிய மன்னரான சந்திரகுப்தருடைய அமைச்சர் சாணக்கியரும் பேசியிருக்காரு. அப்போ மெகஸ்தனிஸும் பேசியிருக்கிறாரு, சாணக்கியரும் பேசியிருக்காரு. சாணக்கியர் தன் எழுதின அர்த்த சாஸ்திரத்தில், சாணக்கியர் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு. மெகஸ்தனிஸ் தன்னோட குறிப்புகளை சொல்லியிருக்காரு மதுரையை பற்றி. மதுரைக்கு யானைகள் கூட போகிற அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. இது மதுரையை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். கடைசியான விஷயம் காஞ்சி வந்து யார் அப்படின்னா, முதல்ல நிறைய பள்ளிகள் வந்து காஞ்சி நகரில் தான் அமைக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. சமணர்கள், பள்ளிங்கிறது சமணர்கள் கல்வி சொல்லக்கூடிய சமண மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம், அதை தான் பள்ளின்னு சொல்லுவோம். அதே இது புத்தர்கள் படிக்கக்கூடியதை வந்து விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிங்கிறது அந்த காலத்தில் சமணர்களுடைய அந்த சமண மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம். விகாரம் அப்படின்னா புத்த பிக்குகள் படிக்கக்கூடிய இடம் தான் விகாரம். நாலந்தா பல்கலைக்கழகத்தை படித்த சீன பயணி தான் யார் அப்படின்னா யுவான் சுவாங். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவில் வந்து நாலந்தா சீன பயணி தான் அவர். இந்தியாவுக்கு வந்து நாலந்தாவில் கல்வி கற்கிறாரு. கூடுதல் படிப்புக்காக எங்கே வந்து இருக்கிறாரு, காஞ்சியில் இருந்த கடிகை அப்படின்னா அதுவும் பள்ளிக்கூடம் தான். அந்த சொல்லிக் கொடுக்குற இடம், கல்வி கற்கக்கூடிய இடத்த தான் கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்திருக்காரு அவர். இது வந்து காஞ்சிக்கான ஒரு சிறப்பு. அதேமாதிரி காஞ்சியை பற்றி 3 பேர் சொல்லியிருப்பாங்க. முதல்ல இதை பார்த்துடலாம். புகாருங்கிறது துறைமுக நகரம் பார்த்துட்டோம். மதுரைங்கிறது வணிக நகரம் பார்த்துட்டோம். காஞ்சிங்கிறது கல்வி நகரம். நமக்கு கேள்வி ஏதாவது வித்தியாசமாக கேட்டால் கூட அது துறைமுகம் சார்ந்த விஷயமா இருந்தால் புகார், வணிகம் சார்ந்த விஷயமா இருந்தால் மதுரை, இந்த தொன்மையான நகரத்தில் கல்வி சார்ந்த விஷயமா இருந்தால் பெரும்பாலும் காஞ்சி தான் வரும். முதல்ல யார் சொல்கிறா அப்படின்னா காளிதாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நகரங்களில் சிறந்தது எனது காஞ்சி, இந்த ஊர்லேயே சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதை தாசர் சொன்னதான் ஞாபகம் வச்சுக்கலாம். தாசருங்கிறது பாரதிக்கு சிறப்பானவர் அப்படின்னு தான் பாரதிதாசன் கொண்டாடுறாரு. தாசன்னு பேரை மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி பாரதிதாசனை பின்பற்றினவங்க தான் தன்னுடைய பேரில் என்ன செய்கிறாங்க, தாசன் அப்படின்னு வாணிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. அப்படி தாசன் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்போது சிறந்ததை தான் என்ன செய்வாங்க, இந்த தாசர் சொல்கிறாரு, காளிதாசர் சொல்கிறாரு. அடுத்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி, திருநாவுக்கரசர். இவர் யார், நாயன்மார்களில் முதன்மையானவர் யார், அப்பர், யார் சம்பந்தர், அப்பர், சுந்தரர். இவங்க 3 பேர் தான் அந்த தேவாரம் பாடுவாங்க. முதல் 7 பேர், அந்த 3 பேரில் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். திருநாவுக்கு அரசர். அப்போ கல்வி கற்றவர் தான் என்னது, திருநாவுக்கு அரசர். ஒரு மரியாதை எப்போ கொடுக்குறாங்க, கல்வி கற்கும்போது தான் கொடுக்குறாங்க. அப்போ கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொன்னது யார், அந்த திருநாவுக்கு அரசராக இருக்கக்கூடியவர் தான் கல்வி அரசன். அரசனை விட நம்ம நிறையா தமிழில் படிச்சிருப்போம், அரசனை விட கல்வி கற்றவரே சிறப்பு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. நம்ம பழமொழி 400 சொல்லியிருப்பாங்க. அப்போ அரசர் அப்படின்னா கல்வியை பற்றி பேசினவர் தான் இந்த திருநாவுக்கரசர். அடுத்து யுவான் சுவாங், ஊராக சுற்றுறவர். அவர் தான் புத்தகயா, சாஞ்சி, இந்த மாதிரியான 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறார். அப்போ 7 என்ன உலக அதிசயம் மாதிரி, அப்போ 7 புனித தலங்களை சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 7 புனித தலங்கள் இருந்திருக்கு. அதில் ஒன்று காஞ்சி அப்படின்னு யார் சொல்கிறா, அப்போ 7ஐயும் சுற்றி பார்த்த ஒரு ஆள் தானே சொல்ல முடியும். அப்போது யுவான் சுவாங், சுற்றி பார்த்த யுவான் சுவாங் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக காஞ்சி, தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான நகரம் தான் காஞ்சி. அது வந்து சோழ நாடு, மதுரை வந்து பாண்டிய நாடு. இது தொண்டை நாட்டுடைய சான்றோர்கள் சிறந்த அப்படின்னா கல்வி படிச்சிருப்போம், ஏற்கனவே படிச்சிருப்போம். சேர நாடு வேலம் உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. அப்போது சான்றோர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் என்னது, இது வந்து கல்வி நகரமாக விளங்கியிருக்கு. அப்போ தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் தான் காஞ்சி. மிக முக்கியமான நகர்கள் யார், போதி தர்மர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, இந்த மாதிரி முக்கியமான ஆளர்கள்லாம் காஞ்சியை சார்ந்தவர்கள் தான், கல்வியில் சிறந்தவங்க இவங்க எல்லாருமே. அதே மாதிரி காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு கொண்டாடப்படுது. ஏன்னா நிறையா கோயில்கள் இங்கே இருக்குது.
அதே மாதிரி கோயில் நகரம் அப்படின்னு மதுரையும் நம்ம சொல்லுவோம். கோயில்களின் நகரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல காஞ்சியை தான் குறிக்குது. கைலாசநாதர் கோவில், இங்கே உள்ள கைலாசநாதர் கோயில் வந்து புகழ்பெற்றது. அந்த கோயிலை கட்டினவர் யார் அப்படின்னா ராஜசிம்மன். ராஜசிம்மன் தான் கையாலே கட்டியிருக்கார், அதனால் கைலாசநாதர் கோயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராஜா சிம்மன், நரசிம்மா மாதிரி இவர் ராஜா சிம்மன் வந்து இணைஞ்சிருக்காரு, அந்த கற்கோயிலை கட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை தன்னோட கடைசி காலத்தை எங்கே செஞ்சுருக்காங்க? காஞ்சினா நிலையாமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, அப்படி தானே? காஞ்சி அப்படின்னா நிலையாமை, எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் காஞ்சி அப்படிங்கிற துறை. தமிழில் நிலையாமை, இந்த உலகமே நிலையானது கிடையாது, நாளைக்கு கூட இன்றைக்கி இருக்கவே நாளைக்கு இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மணிமேகலை துருவ வாழ்க்கையை தான் புரிஞ்சாங்க. அப்போ கடைசி வாழ்க்கையை அந்த நிலையாமை அப்படிங்கிற நகரத்திலே கழிச்சிருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா நீர் மேலாண்மை. காஞ்சிபுரம் வந்து நீர் மேலாண்மைக்கு சிறந்த மாவட்டம். அதனால் காஞ்சிபுரத்தை ஏரிகளின் மாவட்டம், நிறைய ஏரிகள் இருக்கிறதுனால ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பயிர் காஞ்சி போயிடக்கூடாதுன்னு ஏரியாக கட்டி வச்சுருந்துருக்காங்க, அப்போ ஏரிகளின் மாவட்டம். பயிர் காஞ்சிடக்கூடாதுன்னு ஏரி கட்டியிருக்காங்க, அப்போ காஞ்சிபுரம். அடுத்ததாக சும்மா சொல்லியிருக்காங்க என்னது? கொர்க்கை. இது மட்டும் இல்லை, இந்த 3 நகரம் முக்கியமான நகரம். இந்த 3 புகார், மதுரை, காஞ்சி, இந்த 3 நகரத்தை பற்றி இந்த பாடத்தில் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அதுக்காக இந்த 3 நகரம் மட்டும்தான் தொன்மையான நகரம் அப்படின்னு கிடையாது. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. வஞ்சிங்கிறது நம்ம சேரர்களுடைய நகரம், கொர்க்கை வந்து தொண்டி எல்லாமே யார்? பாண்டியர்களுடைய நகரம். உறையூர் நம்ம சோழர்களுடைய நகரம். தகடூர் வந்து சேரர்களுடைய நகரம். முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல், இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொன்மையான நகரங்கள். ஸோ இந்த பாடத்தை இந்த மூணு பேருக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பாடம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பாடம் தான். இந்த பாடத்தை படிக்கும்போது அதாவது புகாருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, புகாருக்கு ஒரு 4 இலக்கியங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. மதுரையை பற்றி ஒரு 2 பேர் பேசியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள வணிகம் பற்றி எந்தெந்த இப்போ இதெல்லாம் எங்கேருந்து இறக்குமதி செஞ்சாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருப்பாங்க. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர் காஞ்சிபுரத்தை சிறப்பாக பேசியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், 10 நிமிஷத்தில் இந்த பாடத்தை முடிச்சிடலாம். நன்றி.